ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட்ஸ் மீடியா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 2026-2027 பேட்சுக்கு எந்த மாதிரி அவங்க வந்து அந்த சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியல, எங்களுக்கு ஓரளவுக்கு தான் இங்கிலீஷ் தெரியுது, அதை எப்படி ஓனாக எழுதணுங்கிறது தெரியல, கிராமரிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையா வருது அப்படிங்கிறது தான் வந்து நிறையா பேரோட பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் சப்ஜெக்டோட ரியாலிட்டி என்னென்னு சொல்லிடுறேன். இங்கிலீஷில் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் வொக்காபுலரி மட்டும் படித்தா பத்தாது, புக் பேக்ஸ் மட்டும் படித்தா பத்தாது, ஒரு சில முக்கியமான மெயின் திங்ஸை நம்ம வந்து நோட் பண்ணணும். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் எழுதுகிறோன்னா நம்மளுடைய பேப்பரை திருத்துகிற எக்ஸாமினர் என்னெல்லாம் செக் பண்ணுவாருன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கிராமர் அக்யூரேசியை செக் பண்ணுவாங்க. இஸ், வாஸ், தேட் இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமாங்கிறத பேசிக்காக செக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம், இல்லைனா ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட்டிங் ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரைட்டிங் ஃபார்மேட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்குறப்போ, ஓன் கொஷின்ஸ் கேட்குறப்போ நம்ம எழுதுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை பொறுத்து தான் எழுதுவோம். ஸோ எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஃபைனலி வந்து ப்ரெசன்டேஷனை கண்டிப்பாக வந்து லாங்குவேஜ் பேப்பர் ரெண்டுலேயுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீட்டான ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக அவசியம். இந்த 4 விஷயத்தையும் செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னா எல்லா மிஸ்டேக்ஸும் திருத்திக்கிட்டே நம்ம நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக மார்க்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமர் முக்கியமான பகுதியாக வந்து இங்கிலீஷில் கிராமர் இருக்குது. அதில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கேளுங்க. சாரி, கிராமரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் அது ஒரு ஈஸியஸ்ட் ஸ்கோரிங் பார்ட்டு தான். பட் நிறையா பேர் அதை நம்ம கஷ்டமாக ஆக்கிக்கிறோம். நம்ம ஒரு சில ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும், மார்க்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது என்னென்ன ஏரியாஸ்ன்னு சொல்லிடுறேன். டென்சஸ், சென்டென்ஸ் கரெக்ஷன், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், கொஸ்டின் ஃபார்ம்ஸ், அப்புறம் கனெக்டர்ஸ், இது போக ஒரு சில கிராமரிக்கல் பார்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த பார்ட் எல்லாத்தையும் கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அது போக கிராமருக்கு டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்கிறத தாண்டி கிராமருக்கு ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. அப்படின்னு நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிராமரிக்கல் பார்ட்டில் அதிகமான மார்க்ஸை வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் ரைட்டிங் செக்ஷனுக்கு வரும். ரைட்டிங் செக்ஷனாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம லெட்டர்ஸ் எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி யூஸ் பண்ணி நோட்ஸ் இது பண்ணுறது, அப்புறம் ஆர்டிகல்ஸ் எழுதுறது, இதெல்லாம் தான். ஸோ இதில் வந்து மேஜராக மார்க்ஸ் எங்கே நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கண்டென்ட் தெரியும், ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபார்மேட்டை தப்பாக கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட்டை கற்றுக்கங்க. லெட்டர் ரைட்டிங்னா ஃபார்மல் லெட்டர்னால் எப்படி எழுதணும், இன்ஃபார்மல் லெட்டர்னால் எப்படி எழுதணும், யாருக்கு வந்து ஃப்ரம் டு போட்டு எழுதணும், யாருக்கு வந்துட்டு சால்யூட்டேஷன் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து பாடி எப்படி இருக்கணும், எண்டில் எப்படி முடிக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த லெட்டர் ரைட்டிங்காக இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு அப்போ எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மேட்டில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 5 மார்க்கில் ஓன் ரைட்டிங்கில் நிறையா மார்க்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து வருது. ஸோ அதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிட்டோம்னா போதும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம நினச்ச மார்க்கை விட அதிகமாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரைட்டிங் செக்ஷனில் நீட்டான ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மார்க்ஸை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கிராமருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு, செகண்ட் ரைட்டிங் செக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட்டை ரொம்ப தெளிவாக கற்று வச்சுக்கணும். எல்லா இதுக்கும் தனித்தனியாக என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுட்டு அதிலிருந்து நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளால் மார்க் லூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த பார்ட் என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரியில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து லெசன் சம்மரி வந்து பெருசாக தெரியறதில்ல. அப்புறம் வந்து ஒரு ப்ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன மெயின் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போகிறோம் ஒரு பேராகிராஃபை, அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறோம். அண்ட் அந்த ப்ரெசன்டேஷனுமே நீட்டாக இருக்கிறதில்ல. இதுதான் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி கதையை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு லெசனுடைய சம்மரி, அதில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ், அதில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ், அப்புறம் அது சொல்கிற மெசேஜ் என்ன, அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக அந்த பாடத்துலேருந்து எதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரோஸுக்கும் ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ரிக்கும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா புக்கின்லேருந்து வர கொஷின்ஸே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டிஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ சப்ளிமெண்ட்ரி பார்ட்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மார்க்ஸை இந்த மாதிரி படித்தா லூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஃபைனலி போயம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெமரி போயமாக கண்டிப்பாக எல்லாருமே தரவு பண்ணிடுங்க. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா மெமரி போயத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன். போயம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க.
போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மீனிங்கை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதோட சென்ட்ரல் ஐடியா, அதாவது அந்த போயம் சொல்ல வர மைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு போய்டிக் டிவைசஸ் நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்கும், அந்த மெட்டோஃபர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கற்றுக்குங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸை அண்டர்லைன் பண்ணி வைங்க. இம்பார்ட்டண்ட்டான போயம் லைன்ஸை அண்டர்லைன் பண்ணி வைங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெமரி போயமும் நீங்கள் எழுதிடலாம். அது போக மெமரி போயம்லேருந்து வரக்கூடிய பேராகிராஃபாக இருந்தாலும் எழுதிடலாம். அது போக மெமரி போயம்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸும் நீங்கள் எழுதிடலாம். அண்ட் ஒன் வேர்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா போயமில் எங்கேருந்து உங்களுக்கு மார்க் போகும்? கண்டிப்பாக போகவே போகாது. ஸோ போயமில் மெயினாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போயத்தோடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத படிக்கணும். அப்புறம் அதுக்குள்ளே வரக்கூடிய போய்டிக் டிவைசஸ் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான போய்டிக் லைன்ஸை அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம போயம் பார்ட்டில் ஈஸியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான், நான் ஒரு ஸ்டடி பிளான் சொல்கிறேன். ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் வந்து டெய்லி இங்கிலீஷுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 20 மினிட்ஸ் நம்ம கிராமருக்கு கொடுக்கணும். அடுத்த 20 மினிட்ஸ் லெசன் ரீடிங் பண்ணணும். அப்புறம் இன்னொரு 20 நிமிஷம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடீஸில் எப்போவுமே ஒரு பார்ட்டாக வச்சுக்கணும், லாங்குவேஜஸ் படிக்கிறப்போ. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் கிராமர் கொஷின் பேப்பர் ஆர் ஒரு கிராமர் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஃபுல் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர்ஸ், பழைய கொஷின் பேப்பர்ஸ் எதையாச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒரு கொஷினை சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் அதிகமான மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக்ஸ் ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் திருத்தி அந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். அது இன்னமுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நான் இந்த வீடியோவை எதோட முடிக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் மார்க் எடுக்கிறதுக்கான சீக்ரெட்டுங்கிறது பெரிய டேலண்டெல்லாம் கிடையாது. சின்ன ஒரு ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணி சரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவன் ஆவரேஜ் மார்க்கை நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம ஈஸியாக 90+ ரீச் பண்ண முடியும். 90, 80s இருந்தீங்க அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத சென்டம் கூட நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் நினச்சி பயப்பட வேண்டாம். அதை ஒரு ஸ்கோரிங் வெப்பனாக மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சப்ஜெக்டே நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோடய ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் இதே மாதிரி மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கும் போட போகிறோம். சப்ஜெக்ட்ஸ் அனாலிசிஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம்க்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு முழு ஆதரவு கொடுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆனில் வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் மேக்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.